ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிகரெட் அடித்தா நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி குறையுமா, வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சிகரெட்டை பற்றி நமக்கு நிறைய ஒரு கேள்விகள் இருக்கும். அதில் என்ன இருக்குது, சிகரெட் அடிக்கிறதுனால பக்கத்தில் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற நிறையா கேள்விகளோடு அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சிகரெட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிகரெட் அப்படிங்கிறது 17th சென்ச்சுரியில் இந்தியாவில் உள்ளே வந்துச்சு. அது ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க வேணாம், 17th சென்ச்சுரி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சிகரெட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. மொத்தம் 600 இன்க்ரீடியன்ஸுக்கு மேலே சிகரெட்டில் இருக்குது. மோஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்சது இந்த 600 இன்க்ரீடியன்ஸில் அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ. எல்லாருக்குமே தெரியும் டொபாக்கோ அப்படிங்கிறது சிகரெட்டில் இருக்குன்னு. அந்த டொபாக்கோ அப்படிங்கிறதுல தான் நிக்கோட்டின் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்குது. அதுதான் சிகரெட்டில் மெயின் ப்ராடக்டாக இருந்து நிறையா பாதிப்புக்கு காரணமே அந்த டொபாக்கோவில் உள்ள நிக்கோட்டின் அப்படிங்கிறது தான். அது ஒன்று மட்டும் பாதிப்பு கிடையாது. மொத்தம் சிகரெட்டில் 600 இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் சிகரெட் அப்படிங்கிறது தயாரிக்கிறாங்க. அந்த 600 இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சிகரெட்டை ஒரு தடவை பற்ற வைக்கும்போது அந்த 600 இன்க்ரீடியண்ட்டும் உள்ள பேர்ன் ஆகி மொத்தம் 7000 கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது. அதாவது 7000 கெமிக்கல்ஸ்னால் பார்த்துங்க, ஒவ்வொரு கெமிக்கலுமே ஒவ்வொரு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ 7000 கெமிக்கல் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தலாம் பார்த்துங்க. அந்த 7000 கெமிக்கலில் ஒரு 70 கெமிக்கல்ஸ் கேன்சரை கொண்டு வர்ற அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை அந்த 70 கெமிக்கல்ஸும் கொண்டு வரும் அப்படிங்கிறத ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த 70 கெமிக்கல்ஸ் கேன்சருக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேன்சரை உண்டு பண்ணுது. சிலது பார்த்திங்கன்னா பாய்சனாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் கிடையாது, பாய்சனாக மாறிக்கிட்டு தான் இருக்குது. அதை தான் டொபாக்கோ, அந்த தான் சிகரெட்டை நம்ம எல்லாருமே கெத்துன்னு நினச்சி சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கெத்து நினச்சி சிகரெட்டு பிடிக்கிற எல்லாருமே இந்த வீடியோ பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சிகரெட்டை நம்ம பிடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. அந்த 70 கெமிக்கல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக டொபாக்கோ, ப்ரைமரியாக டொபாக்கோ அப்படிங்கிறது அந்த ஒரு செடி. டொபாக்கோங்கிறது ஒரு செடி தான். அந்த செடியிலேருந்து தான் அந்த டொபாக்கோ அப்படிங்கிறத சேர்த்து அந்த சிகரெட்டுங்கிறத மேனுஃபேக்சர் பண்ணுறா. அதில் நிக்கோட்டின் இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த சிகரெட்டை தவிர்த்து இந்த டொபாக்கோ செடியிலேருந்து வேறு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிசின் ரிலேட்டடாக அந்த அடிபட்டுச்சு அப்படின்னா பிளட் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அந்த பிளட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று இந்த டொபாக்கோ அப்படிங்கிறதும். அது மெடிக்கல் ரிலேட்டடாக அதை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே சிகரெட்டுக்கு மெயின் ப்ராடக்டாக இருக்கிறதே டொபாக்கோ தான். அதுக்கடுத்து ஒவ்வொன்றா யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து அர்சனிக் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் யூஸ் ஆகுது. அந்த அர்சனிக் அப்படிங்கிறது இந்த எலியை கொல்றதுக்கு அந்த ரேட் பாய்சனிங் சொல்லுவாங்கள்ல, அதில் யூஸ் பண்ணுறது அந்த அர்சனிக். அந்த அர்சனிக்குமே இந்த டொபாக்கோவில் இந்த சிகரெட்டில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமோனியா அப்படிங்கிறது வீட்டில் நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஒரு லிக்யூடு தான் என்னது அமோனியா. அந்த அமோனியாவுமே இந்த சிகரெட்டில் ஒரு கெமிக்கலாக ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. இது எல்லாருக்குமே தெரியும். கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது நம்ம பைக்லேருந்து கார்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் தான் கார்பன் மோனாக்சைடு. அந்த கார்பன் மோனாக்சைடும் அந்த 600 இன்க்ரீடியன்ட் பேர்ன் ஆகும்போது ரிலீஸ் ஆகுது. இது ஒரு கெமிக்கல். அதுக்கப்புறம் ஃபார்மால்டிஹைடும் எல்லாருக்கும் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். எம்பால்விங் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மால்டிஹைடு யூஸ் பண்ணுவாங்க. எம்பால்விங் அப்படிங்கிறது அந்த இறந்து போன டெட் பாடியை அது டீகே ஆகாமல் அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த ஃபார்மால்டிஹைடு யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்மால்டிஹைடும் இந்த சிகரெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தார். இது மோஸ்ட்டாக யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுல, எனக்குமே தெரியல, இன்றைக்கி தான் எனக்கும் தெரியும். தார், அதாவது நம்ம ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் தார். அந்த ஒரு சாலிடுமே அந்த 600 இன்க்ரீடியன்ட் சொன்னோன்னா அது ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அந்த தாருங்கிறது லங் கேன்சர் காசு பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இது தாருமே இந்த இதில் சிகரெட்டில் இருக்குது. அதுக்கடுத்து டொலியூன் ஒரு கெமிக்கல் இருக்குது. இது பெயிண்ட் மேனுஃபேக்சர், நம்ம வீட்டில் அடிக்கிற பெயிண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு டொலியூன் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் கேன்சரை உருவாக்கும். நம்ம அதை ஸ்மோக் பண்ணால் அதுவுமே இந்த சிகரெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஸ்டீரிக் ஆசிடுங்கிறது மெழுகு வத்தியில் உள்ள அந்த மெழுகில் உள்ளது ஆசிடு தான் அந்த ஸ்டீரிக் ஆசிட். இதுவும் ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் தான். அதுக்கடுத்து மீத்தேனுங்கிறது தெரியும் எல்லாருக்கும். அது ஒரு சீவர் கேஸ், அதாவது இந்த செப்டிக் டேங்க் இது மாதிரி சாக்கடையிலேருந்து வெளியே வர்றது அந்த மீத்தேன் அப்படிங்கிறது. அந்த மீத்தேனுமே இந்த சிகரெட்லேருந்து ஸ்மோக் ஆகும்போது வெளியில் வர ஒரு கெமிக்கல் தான். இது எல்லாமே என்னது, இது மொத்தம் 70 கெமிக்கல் சொன்னேன். இது மோஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்ச, நம்ம எல்லா கெமிக்கலையும் சொல்ல முடியாது, மோஸ்ட்டாக ஒரு 10 கெமிக்கலை சொல்லியிருக்கேன். 70 கெமிக்கல் கேன்சரஸையும் பாய்சனாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7000 கெமிக்கல். இந்த கெமிக்கல்ஸ் தான் ஒவ்வொரு ஆளுமே நம்ம சிகரெட்டை யூஸ் பண்ணுற எல்லாருமே சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது சிகரெட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் அப்படிலாம் சொல்லியாச்சு, இதுதான் இருக்குது அப்படின்னு. அதுக்கடுத்து நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சிகரெட்டு பிடிக்கிறனால நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி குறையுமா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக குறையும். எப்படி குறையும் அப்படின்னா ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்கன்னா,
ஒரு சிகரெட் பிடிக்கிறதுனால அவரோட வாழ்வில் மொத்தம் 11 நிமிஷம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிசர்ச்சில் சொன்னது, வேறு எங்கேயும் சொல்லலை, ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சிகரெட்டு குடிக்க அவன் வந்து ஒவ்வொரு 11 நிமிஷம் கம்மியாகிட்டே வருது. அதுக்கப்புறம் சில கேள்வி, ஏன்டா சிகரெட் பிடிக்கிற அப்படின்னு சில பேர்கிட்ட கேட்டால், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க சிகரெட் அடிக்கிறேன்னு சொல்லுவான். ஸ்ட்ரெஸ் அதாவது அப்போ சில பேர் கேள்வி வரும், உண்மையிலே வந்து சிகரெட் அடித்தா ஸ்ட்ரெஸ்ஸு குறையுமா அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு குறையாது. அப்புறம் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் நான் சிகரெட் அடிக்கிறேன் அப்படின்னா, டொபாக்கோ அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே போனோடனே டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் வந்து ரிலீஸ் ஆகிடும். டோப்பமைன்கிற என்சைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தவனை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் டோப்பமைன். அந்த டோப்பமைன்ங்கிறது பிரெயினில் இருக்கும். அந்த பிரெயின் தான் அந்த டோப்பமைன் அப்படிங்கிறது நர்வஸ் சிஸ்டம் நம்மளோட எல்லா பார்ட்ஸுக்குமே அனுப்புறது. அந்த டோப்பமைனோட வேலை என்னென்னா, நம்மளை மோட்டிவேட் பண்ணி இதை பண்ணணும் அப்படிங்கிற வெறியை தூண்டுறது தான் டோப்பமைன். இவன் சிகரெட் அடிக்கும்போது அந்த நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் உள்ளே போய் அந்த டோப்பமைன்கிறத ரிலீஸ் பண்ணிடும். அந்த டோப்பமைன்கிறது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அப்போ நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அதனால தான் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து டெம்பரரியாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும், திரும்பவும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடும். அப்போ சிகரெட் அடித்தா ஸ்ட்ரெஸ்ஸு குறையாது. இதுதான் ஆன்சர் அதுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, டொபாக்கோ வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவலை குறைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக குறைக்கும். டெஸ்டோஸ்டெரான் லெவலுங்கிறது வந்து மென்னுக்குள்ளே ஒரு என்சைம், அது டெஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் உள்ளே இருக்குது. அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறையும். அது அந்த டெஸ்டோஸ்டெரான்ங்கிறது வந்து ஏன் குறையுது அப்படின்னா, லைடிக் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது. இது எல்லாமே மென்ஸுக்கு எல்லாமே இருக்கும். அந்த லைடிக் செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் ஆகும். டெஸ்ட்ராய் ஆக இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவலுங்கிறது குறையும். டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறைஞ்சிச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதுகு தண்டுவடம் தான் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அவங்களால ஒழுங்காக நிற்க முடியாது, ஒழுங்காக நடக்க முடியாது, நிறைய பிரச்சனை வரும் டெஸ்டோஸ்டெரான் லெவலில். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பெம் கவுண்ட்டு குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்பெம் கவுண்ட்டு குறையும். அதாவது அந்த குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து கண்டிப்பாக இது ஸ்டாப் ஆகும். குழந்தை பிறக்கான்னு சொல்ல முடியாது. குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்பெம் கவுண்ட்டுங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்ன ஆர்கனா இந்த டொபாக்கோ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆர்கனையும் அஃபெக்ட் பண்ணும். என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லங்ஸ், நுரையீரல் அஃபெக்ட் பண்ணிடும். என்ன அப்படின்னா, நுரையீரலேருந்து பிளட் வந்து எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் ஆகும். நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் அவரோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஹார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஹார்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, நிக்கோட்டின் ஒரு பொருள் சொன்னோமா, அந்த ஒரு பொருள் போய் இந்த ஹார்ட்டோட அந்த பீட் ரேட்டு சொல்லுவாள். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ இது துடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரேட் இருக்கும். அந்த ரேட்டும் அவனோட வயசு ஆக கம்மியாகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா, கை காலெலாம் ஆட ஆரம்பிக்கும். நீங்கள் சிகரெட் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கை காலெலாம் ஆட ஆரம்பிக்கும். இது ஒரு நர்வஸ் சிஸ்டத்துக்கு பாதிப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கேன்சர். கண்டிப்பாக கேன்சருங்கிறது மோஸ்ட்டாக ஒரு 100% சிகரெட் இருக்கிறான்னா 90%க்கு இந்த கேன்சருங்கிறது வந்துடும். மொத்தம் கேன்சர் 16 டைப் ஆஃப் கேன்சர் இருக்குது. லங் கேன்சர், ஸ்கின் கேன்சர், த்ராட் கேன்சர்னு 16 டைப் இருக்குது. அந்த 16 டைப்புமே இந்த சிகரெட் அடிக்கிறதுனால வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இது எல்லாமே கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அஃபெக்ட் ஆகிட்டே வரும் எல்லா பார்ட்ஸும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகும். சாப்பிட்டா ஒழுங்காக செரிக்காது. சிகரெட் அடிக்கிறவங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரியும். டைஜஸ்ட் சிஸ்டம் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்ணில் பாதிப்பு வரும், காதில் பாதிப்பு வரும், தொண்டையில் பாதிப்பு வரும். இப்போ எல்லா பிரச்சனையுமே இருக்குது. சரியா, எந்த ஒரு பார்ட்ஸுமே அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இது எல்லாமே சிகரெட் அடிக்கிறதுக்கான பிரச்சனைகள் வரிசை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரோக்ஸ் கண்டிப்பாக வரும், ஆஸ்துமா வரும். எல்லா பிரச்சனைகளுமே சிகரெட்டில் அடிக்கிறவனுக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய பேர் கேள்வி இருக்கும், எனக்குமே இந்த கேள்வி இருந்துச்சு. சிகரெட் அடிக்கிறவனுக்கு இந்த பிரச்சனை வருது, சிகரெட் அடிக்கிறவன் பக்கத்தில் இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் பிரச்சனை வரும். எவ்வளோ பிரச்சனை வரும்னா, அவனுக்கு 100% பாதிப்புனா உங்களுக்கு அந்த 30% ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுவுமே ரிசர்ச்சில் சொன்னது. அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதோ அதை 100% கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு 30% அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் பக்கத்தில் யாரும் நிற்காது சிகரெட் அடிக்கிறவன் பக்கத்தில். அதேமாதிரி நீங்கள் சிகரெட் அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் வெளியில் போயிடு. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சிகரெட் அடிக்கிறத நிப்பாட்டிடுங்க. அப்படி இல்லைனா வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் வெளியில் போய் அடிச்சுக்கோங்க. ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க 30% ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா டொபாக்கோ ஃப்ரீ சிகரெட் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உள்ளே வந்திருக்கு. அது நல்லதா? அதனால டொபாக்கோ ஃப்ரீ சிகரெட்ஸ் இப்போ நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சிகரெட்டை டொபாக்கோ இருக்காது, அதனால் அதை யூஸ் பண்ணோம்னா நல்லது, நமக்கு நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சில பேர் சொல்லிவிட்டு அதை சிகரெட் அடிச்சு எடுத்துடுறாங்க. அது என்ன டொபாக்கோ ஃப்ரீ சிகரெட்னா பேரில் இருக்குது, டொபாக்கோ ஃப்ரீ சிகரெட் தான். அந்த சிகரெட்டில் டொபாக்கோ, அதாவது டொபாக்கோவும் நிக்கோட்டின் இருக்காது. டொபாக்கோக்குள்ள தான் நிக்கோட்டின் இருக்குது, டொபாக்கோ மட்டும்தான் இருக்காது. அதுக்கப்புறம் உள்ள நான் சொன்ன கார்பன் மோனாக்சைடு, அர்சனிக், அமோனியாங்கிற எல்லாமே உள்ளே இருக்கும். டொபாக்கோ மட்டும் இருக்காது. அது கேன்சரை கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ டொபாக்கோ ஃப்ரீ சிகரெட்ஸுமே பாதிப்பை ஏற்படுத்தும், கேன்சரை கொண்டு வரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இறந்து போகிறாங்க இந்த சிகரெட்னால வேர்ல்டு லெவலில் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க, இந்தியா லெவலில் எத்தனை பேர் இறந்து போகிறான்னு ஒரு ரிசர்ச் இருக்குது. WHO ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 80 லட்சம் பேர் வந்து சிகரெட் அடித்தனால இறந்து போகிறாங்க அப்படின்னு ரிசர்ச் சொல்லி. WHO எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம். இதில் 80 லட்சம் பேர் வேர்ல்டு லெவலில் பாதிக்கப்படுறான். இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா அந்த 80 லட்சத்தில் 10% பேர், அதாவது 8 லட்சம் பேர் பாதிக்கப்படுறான். இந்தியா தான் அதிகம், 10% பேர். ஸோ இதுதான் சிகரெட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ. ஸோ சிகரெட்னால எல்லா பாதிப்புமே இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்துக்காக சிகரெட் அடிக்கிற வேற தான் நிப்பாட்டிருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு. ஸோ சிகரெட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கேடு விளைவிக்குது. நம்ம ஒரு படத்துக்கு நீங்கள் சினிமா தியேட்டருக்கு போகும்போது என்னது, அந்த படத்துக்கு டைட்டில்லையே போடுறான் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு போடுறான். ஆனால் இன்டர்வல் வந்து சிகரெட் அடிச்சுட்டு தான் திரும்ப செகண்டாகவே பார்க்க போகிறான். ஸோ சிகரெட்டுங்கிறது விட்டுருங்க, எல்லா பிரச்சனையுமே உண்டு பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.